நேயர்களுக்கு வணக்கம். இது நீலகிரி விசன் சேனல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நீலகிரி விசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் செய்யும் காட்டு யானைகளை கட்டுப்படுத்த கோரி வனத்துறையினரை கண்டித்து கூடலூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் சிபிஎம் கட்சியினர் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். İnkılap zindabad! İnkılap zindabad! CPIM zindabad! CPIM zindabad! CPIM zindabad! CPIM zindabad! Arpatam idu arpatam! Arpatam idu arpatam! Arpatam idu arpatam! Arpatam idu arpatam! Nyayam ketti arpatam! Nyayam ketti arpatam! Kapatre! 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 Ur makkale kapatre! Ur makkale kapatre! 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 விவசாயிகளை காப்பாற்று! விவசாயிகளை காப்பாற்று! விவசாயிகளை காப்பாற்று! விவசாயிகளை காப்பாற்று! வனவிலங்கு ஆக்கிரமிப்பாளர்! வனவிலங்கு ஆக்கிரமிப்பாளர்! நூறுக்கும் மேலான உயிர் சேதம்! நூறுக்கும் மேலான உயிர் சேதம்! அப்பாவி மக்களின் உடலும் உடம்பும், அப்பாவி மக்களின் உயிரும் உடமையும் காப்பாற்று! 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 அரசாங்கமே காப்பாற்று! அதிகாரிகளே, வனத்துறையும் அரசாங்கமும், வனத்துறையும் அரசாங்கமும் விவசாய மக்களை பலிகடாவாக்கும், விவசாய மக்களை பலிகடாவாக்கும் இச்செயலை கண்டிக்கின்றோம், இச்செயலை கண்டிக்கின்றோம். இனி வரக்கூடிய ஒரு தலைமுறைக்கு இங்கே வாழ முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி என்பது வந்திருக்கிறது. மக்களுக்கு இன்னைக்கு வனவிலங்குகளையும் தாக்குவதால் இங்கே வாழக்கூடிய ஒரு சிச்சுவேஷனே இல்லாத நிலைமை. நாம் இந்த ஊரை விட்டு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டுருக்கு. அப்போ இதுக்கு எதிராக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வருவது என்ற நோக்கத்தோடு இந்த போராட்டம் என்பது இங்கே நடக்கவிருக்கிறது. ஊருக்குள் புகுந்து அட்டகாசையும் காட்டு யானைகளை கட்டுப்படுத்த கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கூடலூர் புதிய பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிபிஎம் ஏரியா செயலாளர் திரு மணி தலைமையேற்றார். இந்த கட்சி போராடி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் 160க்கு 65க்கும் மேலான உயிர் சேதம் இந்த மண்ணிலே நாம் பலி கொடுக்கப்பட்டது என்று நம்ம நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்றைய நாளிலிருந்து எத்தனையோ கோரிக்கைகள் வைத்துக் கொண்டு இந்த மாதிரி போராட்டங்கள் பல்வேறு கட்சிகளும், குறிப்பாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் இங்கே நடத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தோழர்களே. ஏன் இந்த போராட்டம் என்பது நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஓரிரு 3 மாத காலங்களாக கூடலூரினுடைய பல்வேறு பகுதிகளிலே ஆடு மேயக்கூடிய அளவில் இந்த யானைகள் இங்கே மேய்த்துக் கொண்டே இருக்கிறது. காலகாலமாக விவசாயம் பண்ணி இருக்கக்கூடிய ஏழை எளிய விவசாய தொழிலாளிகளின் உடைமைகளும் உயிர்களும் அதே போல வீடுகளும் சேதமடைந்து விட்டது. எத்தனையோ போராட்டங்கள் நடத்தியுள்ளது. காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் மற்ற அதிகாரிகளாக இருந்தாலும் இந்த போராட்டத்தினை அடிச்சொதுக்குவதிலே தான் இருக்கிறது தவிர இந்த மக்களின் பிரச்சனைக்காக ஒரு கையோடு ஒரு மெய்யோடு வன இலாக்கா அதிகாரிகளும், ரெவென்யூ அதிகாரிகளும், காவல்துறை அதிகாரிகளும் இந்த பிரச்சனைக்காக ஒரு தீர்வு காண ஒரு டேபிளுக்கு முன்னாடி உட்காருவதற்கு 8 வருட காலங்களாக தயாரில்லை என்பதுதான் உண்மை. போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நேற்று தேவசோலா ஊராட்சியில அஞ்சிக்குண்டு பகுதியில இந்த மாதிரி அனுமதி வழங்காத காரணத்தினால அவங்க வீட்டுக்குள்ளேயே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். 25 வருட காலங்களாகிவிட்டது. இந்தியா சுதந்திரம் அடைந்தும் இந்தியா மக்கள் எல்லாம் வாழ்வதற்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் 125 வருஷத்துக்கு மேலான ஒரு அரசியல் கட்சியை கூட அந்த கொடி பிடிக்க கூடாது, நீங்கள் போராட்டம் நடத்தக்கூடாது, நாங்க சொல்லக்கூடிய இடத்துல தான் போராட்டம் நடத்தணும்
என்று கூறிக்கொண்டு மிரட்டக்கூடிய லெவலுக்கு இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகளும் வந்து கொண்டிருக்கிறது. நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கே போய் நிற்கிறது இந்த பிரச்சனை? ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்களோட பிரச்சனையை அரசாங்கமாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், கண்டு கொள்ளாமல் ஏனோ தானோ என்று இந்த மிரட்டக்கூடிய லெவலுக்கு போய்விட்டதை தவிர ஒரு விவசாயிகளுடைய விவசாயம் இழந்ததற்கோ, ஒரு வீடு போனதற்கோ, ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டதற்கோ கேட்பதற்கு நாதி இல்லை என்ற ஒரு காலகட்டத்திலே நாம் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தை எடுத்துக்கொண்டு இந்த போராட்டம் முன்னெடுத்து செல்வோம். எந்த பிரச்சனைக்கும் எந்த அதிகாரத்தின் பலத்திலேயும் நாங்கள் விடமாட்டோம் என்று கூறிக்கொண்டு ஏரியா செயலாளர் பொறுப்பு MR சுரேஷ் வரவேற்புரையாற்றினார். மேலும் விவசாய சங்க மாவட்ட செயலாளர் N வாசு கண்டன உரையாற்றினார். விவசாயிகளை படுகொலை செய்கின்ற இந்த கொடூரமான செயலுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியால் துவங்கப்பட்டிருக்கின்ற இந்த போராட்டம் இன்னும் சில நாட்களிலே தொகுதி முழுவதும் வலுவான போராட்டமாக பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி நடத்துகின்ற அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைத்து நடத்துகின்ற போராட்டமாக இன்னும் ஒரு சில நாட்களிலே இந்த போராட்டம் உணவாற்றம் உருவாக போகிறது. ஒருபோதும் இந்த கொடுமை நம்மால் பொறுத்துக் கொள்ள முடியாது. யாரை கேட்டாலும் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார்கள். யாருக்கும் இந்த பிரச்சனை ஒரு பிரச்சனையாக தெரியாமல் சட்டவனை சுடுகாடு கடந்து செல்கின்ற காட்சி மட்டும்தான். வாக்கரிசி போடுவது போல் ஏதோ 10 லட்சம் ரூபாய் கொடுத்தால் முடிந்து விட்டது என்ற தன்மையோடு கடந்த காலகட்டத்தில் 122 மனித உயிர்களை பறி கொடுத்திருக்கின்ற இந்த பிரச்சனை அரசும் வனத்துறையும் மத்திய அரசும் சீரியஸாக பார்க்காத ஒரு நிலை இன்றைக்கு தொடர்கிறது. இது இப்படியே அனுமதிக்க முடியாது. யாரை தாக்கி ஏழை மக்களை படுகொலை செய்வதற்கு ஏதோ மூலையில் இருக்கின்ற வனத்துறை அதிகாரியிடத்திலே கால்ஷீட்டு காகிதத்திலே மனு கொடுத்தால் எதுவும் நடைபெறப் போவதில்லை என்பதை கடந்த கால அனுபவம். ஆக இந்த பிரச்சனை தீர்த்து ஏக வேண்டும். விஞ்ஞான ரீதியாக அரசு இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டும். அதற்கு பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளும் பாமர மக்களும் தெருவில் இறங்கினால் இந்த பிரச்சனைக்கு தீர்வாடக்கூடிய தன்மையிலே அரசின் கவனத்தை ஈர்க்க முடியும் என்பதை 2006 2009 நடைபெற்ற லட்சக்கணக்கான மக்கள் திரண்டன்றைக்கு போராடுகிறோமே, அந்த போராட்டம் நமக்கு படிப்பினை தந்திருக்கின்றன. யாரையும் விலக்கி வைக்காமல் எல்லா ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைத்து வரக்கூடிய நாட்களிலே யாரை காட்டுக்குள் இருக்க வேண்டுமே தவிர யாரை ஊருக்குள் வருவதை நாம் அனுமதிக்க முடியாது. ஊருக்குள் யாரை வந்து மனித உயிரை தாக்கி படுகொலை செய்தால் ரேஞ்சர் மீது 302 போட்டு கொலை குற்றம் சுமத்தப்பட வேண்டும். ஒன்றுக்கும் அதிகமான ஏழை மக்களை வனவிலங்குகளால் தாக்கடித்து படுகொலை செய்யப்பட்டால் மீது கொலை குற்றம் சுமத்தி சிறையில் அடைக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய கோரிக்கைகளோடு மக்கள் களத்தில் இறங்கினால் எந்த சட்டத்தாலும் எந்த ஆயுதப்படையாலும் அந்த போராட்டத்தை உங்களால் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திற்கு வரக்கூடிய நாட்களிலே வணிகம் கொடுப்போம் என்று சொல்லுவதற்காக குறிப்பிடுவதற்காக எடுத்துக்காட்டான போராட்டமாக இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கூடலூர் ஏரியா கமிட்டியின் சார்பிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. வலுமிக்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஜனநாயக சக்தியில் இந்த வனமயங்களின் அரும் குறைச்சலாக ஒன்றுபட வேண்டும் என்று நேரத்தை கூறிக்கொண்டு
1 கோடி ரூபாயும் அரசு வேலையும் நிச்சயமாக அரசால் வழங்கடிக்கப்பட வேண்டும். யானைகளை காட்டுக்குள்ளே வலுவான கிழங்குகளை வைத்து வலுவான வேலிகளை வைத்து தடுப்பு வேலிகளால் காட்டுக்குள்ள யானைகளை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு யானை வந்தால் ரேஞ்சரை கைது செய்து சிறையில் அடைக்கக்கூடிய தன்மையிலே நடவடிக்கைகள் மாற்றம் செய்ய வேண்டும். ஏழை மக்கள் நிம்மதியாக தூங்க முடியாது இன்றைய அவல நிலை. இதற்கு ஒரு மாற்றம் உருவாக்குகின்ற வரைக்கும் இந்த போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக களத்திலே முன்னெடுக்கும் என்பதை கூறிக்கொண்டு வனவிலங்கினுடைய தொல்லை அதிகரித்துதான் வருகிறது. வனவிலங்கினுடைய தொல்லை அதிகரித்து வருகிறது சொல்லும் போது சாதாரண குடிமக்களுக்கு கூடலூர் பகுதியிலே நிம்மதியாக வாழ முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. அப்படி ஒரு நிலைமை ஏற்படும் போது இந்த பகுதியினுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்குண்டு, அரசு அதிகாரிகளுக்குண்டு என்பதுதான் மார்க்சிஸ்ட் கட்சி பல கட்டங்களிலாக கோரிக்கை விடுத்துள்ளது. மாவட்ட செயலாளர் VA பாஸ்கரன், மகளிர் அணி தாலுகா கமிட்டி மெம்பர் அம்மு, மாதர் சங்க செயலாளர் ஷோபா அரவிந்தன், அரவிந்தாக்ஷன், தாசன், முத்து, குஞ்சு முகமது மற்றும் பழங்குடியினர் பலரும் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் S. தங்கராஜ் ஏரியா கமிட்டி உறுப்பினர் நன்றுரையாற்றினார்.